ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோல பண்ண கேக்க பைத்தியம் மாதிரி எதுக்காக இப்படி அக்கா பிரிச்சுட்டு இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து கஸ்டமர் சுட்டி கண்ணம்மா தீம்ல வென்யூ செட்டிங் கேட்டதுனால கேக்க பக்காவா வீட்லயே ஐசிங் பண்ணி அதை பக்குவமா ஹாலுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. ஆனா வந்த இடமே வெறிச்சோடி போயிருந்தது. இருந்தாலும் பரவாயில்லடா, சிறப்பா பொறுப்பை முடிப்பண்டான்னு கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கேக் மொத்தமா 5 டயர்ல நல்லா நீளமா இருக்க போகுது. அதுல 3 லேயர்ஸ் கேக் வந்துடும், 2 லேயர்ஸ் ஸ்பேசர் வந்துடும். அதனால ஸ்டாக்கிங்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. சும்மா கேக் மேல தானே அடுக்க போறோன்றதுனால ஒவ்வொரு லேயருக்கா தனித்தனியா டெக்கரேஷன் ஒர்க்க முடிச்சிட்டேன். ஆனா இங்கதான் சிக்கலே வந்தது. கேக் லேயர்ஸ் எல்லாமே அக்கா இருக்கிறதுனால எதை எங்கெங்க அடுக்கணும்னே தெரியல. எதையாச்சும் எசக்கு பிஸ்கா வச்சிட்டோம்னா கேக்கே மாறிடுமேனு பொறுமையா பார்த்து வச்சிட்டு இருக்கேன். கேக் ஆடி அசைஞ்சு டெக்கரேட் பண்றதுக்குள்ள சும்மா காலியா இருந்த இடமே கெஸ்டால ரொம்பி போச்சு. அப்புறம் தத்தக்கு புத்தக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டேஜ்ல எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. நம்ம பர்த்டே பாயும் நம்மள மாதிரியே கேக் கட்டிங்க்கு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனலா கேக் கட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகி சிறப்பா முடிஞ்சிருச்சு. சுட்டிக்க நம்ம தீம்ல செஞ்ச கேக்கோட அவுட்புட்டும் இப்படிதான் இருந்தது. அப்புறம் எதுக்காக அந்த இமேஜ் எல்லாம் அக்கா பிரிச்சிட்டு இருந்தேன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் கேக்க கொடுக்கணும்ல, அதனாலதான். அப்புறம் டமால் டிமில்னு பட்டாசெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜவார் பை பிரியாணியை நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நடை கட்டியாச்சு.